அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். எல்லாரையும் தாயன்புடன் நேசிக்கும் கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லாருமே விரும்பக்கூடிய ராசி கடகராசி. எல்லாரோடையும் தாயன்போட பழகக்கூடிய ராசி அடுத்தவங்க குழந்தையும் தான் குழந்தையா பாவித்து அதுக்கு எல்லா வகையிலும் உதவக்கூடிய ராசி கடகராசி. என்ன இவங்க இந்த ராசி அப்படின்னா மக்கள் சேவையாற்றக்கூடிய ராசி. இது ஒரு நர்ஸ், செவிலியர் ராசி. ஓகேங்களா? இடத்த ரொம்ப தூய்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க கடகராசிக்காரங்க. ஊர் போற்றும் சேவகர். சரிங்களா? அதாவது மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த அத்தனை அமைப்புகளுமே சந்திரனுடைய காரகத்துவம் தான். அப்ப அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அந்த கடகராசி நண்பர்கள் உங்களுக்கு மன சஞ்சலம் நீக்கப்படும் 2026. சரிங்களா? தேவையில்லாத எந்த விஷயத்திலும் புதுசா நீங்கள் தலையிட வேண்டாம். சரிங்களா? தகப்பனார், தகப்பன் வழி சொத்துக்கள், தகப்பன் வழி உறவுகள் இதெல்லாம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை இதை சார்ந்த வகையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நண்பருக்காக ஒரு உதவி செய்ய போய் நீங்க உபத்திரத்தை தேடிக்காதீங்க. சரிங்களா? நீங்களே வழியை வாங்கிட்டு வராதீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க நிதானமா உங்களுடைய அமைப்புல நல்லபடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கடன் வாங்கினாலும் அதை சீக்கிரம் அடைக்கணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க உங்களுக்கு 2026 கடன் சார்ந்த வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, மன சஞ்சலம் உங்களுக்கு 2026 உண்டு. அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த பிரச்சனை. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு 4 தடவை போய் உங்களுடைய உடம்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுலேயும் கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க. மற்றபடி நீங்கள் பிபி, சுகர் பார்க்கறது எல்லாமே அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா 4ஆம் பாவம், அதாவது சந்திரனுக்கு நம்மளுடைய கடகராசிக்கு எப்போவுமே அதுக்கு விருத்தி சாணம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கனால உங்களுடைய உடம்புல கெட்ட கொழுப்பு மட்டும் அதிகமாகாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி அதாவது வெளியில கடையில் விற்கிறது நம்ம நம்ம போகிற இடத்துலலாம் விற்கிறதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் யோகத்தை தரும். விபரீத ராஜயோகங்களே உங்களுக்கு வருடத்தினுடைய கடைசி பகுதியில் உண்டு. வழக்கில் வெற்றி உண்டு. சரிங்களா? மிகப்பெரிய திருப்பு முனைகள் அமையும். முதல் பாதி உங்களுக்கு சரியில்லை, 2வது பாதி நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கடகராசி அப்படின்னாவே நல்லா கவனிச்சுங்க. தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம்னு வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மேக்சிமம் டெல்டா மாவட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ டெல்டா மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி பேசப்படக்கூடிய பொருளாகும். அப்போது என்ன ஆகும்? டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பெஞ்சு தண்ணி நிறைய நின்று அதனால் வந்து பயிர்கள் வந்து சேதமடைகிறது, மற்ற விஷயங்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற கடகராசிக்காரங்க தயவு செய்து விவசாயம் செய்யும்போது சற்று கவனத்துடன் செய்யுங்க. பூரா நிலத்துக்கும் நம்ம நெல் நட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு போகம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய அந்த 9, 10, 11, 12 இந்த 4 மாசத்துல கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுவது. அதுக்கு முந்தைய மாதம் பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்குள்ளாரையே குரு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜென்ம குரு வனவாசத்தை போக வைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் மிகப்பெரிய நஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால நீங்கள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க விவசாயம் செய்யும்போது மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. ஓகேங்களா? கம்பெனிக்கு போகிறது, ஒர்க் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யும். இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடகராசிக்காரங்க அரிசி வியாபாரம், நெல் வியாபாரம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் விவசாயம் வந்து அது மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா அது நீர் ராசி இல்லைங்களா? ஓகே. அதன் பிறகு 2026 வருஷம் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2026 வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க வந்து முன்கோபம் உள்ளவங்க, நியாயத்துக்கு கோவப்படுவாங்க, தான் மட்டும் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அரசாங்க வகை ஆதாயம் அடைவாங்க. ஊர்ல தலைமை பண்பு இருக்கும். சரிங்களா? தலைவர் பதவியிலிருந்து மாவட்ட செயலாளர், வட்டம், மாவட்டம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஊர்ல ஒரு முக்கியஸ்தர், ஜமீன்தார் வந்து செவ்வாய்க்குறோம், ஊர்ல ஒரு முக்கிய புள்ளி தர்மகர்த்தா, இந்த மாதிரி வேலை, சூரியன் குரு சேர்ந்த தர்மகர்த்தா, இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு இதை நம்ம இப்போ இந்த நாட்டாம படத்துல பார்ப்பேங்க, எங்க சூரியவம்சம் படத்துல பார்ப்பேங்க, எங்களுக்கு எல்லாமே எங்க கவுண்டரையான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த ஊரை எல்லாமே கட்டி காக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட அந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த 2026
முதல் பகுதி நல்ல யோகமான ஒரு வருஷமா இருக்கும். 2026ல ஒரே ஒரு மாசம் நல்லா புரிஞ்சுங்க. 2026 கடைசி டிசம்பர் மட்டும் சற்று கவனத்துடன் நீங்க இருக்கணும். 2026ல 11 மாசம் உங்களுக்கு ராஜயோகம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் போனீங்கன்னா தாராளமா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு பொருளை வந்து சுப விரயம் செய்யுங்க. சுப விரயம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அமையும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீட்டில் திருமண செலவுகள் வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், குழந்தைகள், புத்திரசனம் மனசுல தோணக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ல நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனா 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. கடைசி ஒரு மாசம் மட்டும்தான் பிரச்சனை. மீதி 11 மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகமா இருக்குது. சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 மாசத்துக்குள்ளார பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகும். இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வைக்கிறேன், நல்லா கவனிங்க. 5 ராசிக்கு சொல்லிட்டேன், 4 ராசிக்கு சொன்னேன். எங்கேயுமே நான் சொன்னதுல பேசப்படக்கூடிய பொருள் ஆகும் சொல்லவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க, சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 2 மாவட்டமும் பேசப்படக்கூடிய ஒரு பொருள் ஆகும். ஏதோ ஒண்ணு, ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் இப்போ வீடியோல வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஷார்ட்டா முடிக்கிறோம், சரிங்களா? அப்ப பேசப்படக்கூடிய பொருள் ஆகக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க சற்று கவனம் தேவை. ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, உங்களுடைய ராசிக்குள்ளாரே கேது இருக்கிறாரு. நீங்க எது செஞ்சாலும் பிரச்சனைக்குரிய விஷயமா மாத்துறதுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இவ்வளோ குழப்பங்கள் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளார நடந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து புதுசா எந்த வகையிலையும் முயற்சி செய்யாதீங்க. இருக்கிற விஷயத்த வச்சு ஓட்டிட்டுருங்க, சரிங்களா? புது முயற்சிகள் உங்களுக்கு நஷ்டத்தை தரும், விரயத்தை தரும் அப்படிங்கிற நீங்க கருத்தில் கொண்டு இந்த சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டக்காரங்கள் நீங்க வந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த 2026ல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எதையும் வியாபாரமாக பார்க்கும் கன்னிராசி நண்பர்களே, 2026வது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக கன்னிராசினாவே அது காலசக்கரத்துக்கு 6வது ராசி. கடன் வாங்கியே சாகணும், கடன் வாங்கி அதை முடிக்க முடியாது, அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சார். எத்தனையோ கன்னிராசிக்காரங்க கடன் வாங்குறது பிடிக்காது, கடன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார். கன்னிராசிக்காரங்க நான் நிறைய பேர் எடுத்து ஆய்வு செஞ்சுருக்கிறேன். பூரா கன்னிராசிக்காரங்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கன்னிராசிக்காரங்களும் கடன் வாங்குறதே கிடையாது. அதுல அந்த 6ஆம் அதிபதியுடைய சூழ்நிலை பொறுத்து, உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி சனி. நீங்க எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அவருடைய நிலைமை வச்சுதான் முடிவு பண்ணும். கன்னிராசினாவே கடன் கடன் நம்ம அதில் வந்து நினைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. கன்னிராசிக்காரங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுவாங்க, நிர்வாகம் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துக்கு சூரியன் காரகத்துவம்னாலும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பின்னாடி இருந்து இயக்குறது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். அவங்க புதனுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க. கன்னி வீடு, மறைமுக அதிகாரம், அது கன்னி வீடு தான். அப்போ அந்த கன்னிராசி நண்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் எல்லாம் பிஸ்னஸ்ல தான் இருக்கும். பிஸ்னஸ், வேலை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வருமானம், உணவு, ருசியாக சாப்பிடணும், இவ்வளோதாங்க. இதை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிக சிறப்பான ஒரு வருஷமா இருக்கும். 2026 முழுக்கவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதலே 11 மாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவ்வப்போது சில மன கஷ்டங்களும் மன சஞ்சலங்களும் இருந்தாலுமே கூட லாபம் குறையாது, வாழ்க்கையில சந்தோஷம் குறையாது, இனிப்பு குறையாது, மிகப்பெரிய மகிழ்ச்சி குறையாது. இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கல்வியில நல்ல சிறந்து விளங்குவீங்க. நீங்க ஜோதிடரா இருந்தா ஆக சிறந்த ஜோதிடர் ஆவீங்க. கணக்கு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயத்துல நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்வீங்க. வெளிநாட்டு யோகம் உண்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐடி சார்ந்த ஃபீல்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். மாமன் வழி உறவுகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்னிராசிக்கு உண்டு. மொத்தத்தில் இந்த 2026 கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பை உறுதியாக தரும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம், அதன் பிறகு கன்னியாகுமரி மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். உடனே நீங்க கேட்காதீங்க மற்ற மாவட்டத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் ராஜயோகம், எல்லாருக்குமே ராஜயோகம். இந்த 3 மாவட்டத்தில் பிறந்தவங்களுக்கு பிளஸ் மேலும் அதிகமான ஒரு யோகா அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எதையுமே வியாபார நோக்கத்தோட பார்க்கக்கூடிய துலாம் ராசி, இனிக்க பேசக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே, ஓகேங்களா? பெண்களால் மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்?
அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. தொழில் மாற்றம், இடம் மாற்றம் வருடத்தின் அதாவது 2026 துவக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தராது. எது நடந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வருமானம் வருவது குறையாது, மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. வருமானம், தொழில், குடும்பம் சார்ந்த எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் திருமணம் ஆகாதவங்க இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரிங்களா? அதாவது குடும்ப விருத்தியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு எப்பவுமே மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரும். சரிங்களா? யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து, ஷூரிட்டி இதெல்லாம் போடாதீங்க. இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையாகும். குறிப்பாக உறவுக்காரங்களுக்கு போட்டீங்க அப்படின்னா சிக்கலாக மாட்டிக்குவீங்க. சரி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வெளிநாடு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சீரான ஒரு முன்னேற்றத்தையும் வேலையையும் ஒரு அமைப்பையும் மிகப்பெரிய ஒரு அளவில் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விருத்தி, உணவு தொழில் உற்பத்தி ஆகிறது, மற்ற விஷயங்கள்லாம் வியாபாரம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக நடக்கும். துலாம் ராசி நண்பர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய மாவட்டத்துக்கு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி காரியத்திலேயே கண்ணா இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்கள் எது நடந்த போதிலும் உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாத விருச்சிக ராசி நண்பர்களே, உடல் உழைப்பு என்னால முடியுங்க, 10 வீட்டு வேலை கூட நான் செய்வேங்க, 10 பேர் வேலை கூட நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே, மனசுல ஒன்று வச்சுட்டா அதை நிறைவேற்றாம அடுத்த வேலைங்க கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிகவும் அற்புதமான ஒரு வருடம் இந்த 2026. எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். குழந்தைங்களால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் இருந்தாலும், குழந்தைங்களால் சில பாதிப்புகள் இருந்தாலும், குழந்தைங்களால் சில மன கஷ்டங்கள் இருந்தாலும், நம்மளுடைய உடல்நிலை அவ்வப்போது பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு பணம் வரவாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், அதே மாதிரி வருடத்தினுடைய பிற்பகுதியில் அந்த குழந்தைங்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பின்பகுதியிலையும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த 2026 முழுக்க நல்ல வருமானம் உண்டு, நல்ல குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி இதெல்லாமே இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். நல்லா கவனிச்சுங்க. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யப்படும் பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி குழந்தை ஆகாதவங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குழந்தைங்களால் சில மன கஷ்டங்களை அனுபவித்த போதிலும் உங்களுக்கு இறுதியாக ஒரு மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் இருக்குது. நீங்களும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போகலாம். தொழில் சார்ந்த ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை சார்ந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்ப விருத்தி ஆகிறதுக்கான அமைப்பு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அமைப்பில் இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த மருத்துவ செலவுகள் வரும். இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடிவயிறு சார்ந்த வழியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சின்னதாக இருக்கும்போதே அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா 2026 உங்களை மாதிரி ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி உலகத்தில் கிடையாது. அதே மாதிரி இந்த 2026வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இந்த 4 மாவட்டங்களும் பேசப்படக்கூடிய பொருள் ஆகும். நல்ல விஷயத்தில் புதுசாக ஃபேக்ட்ரி வரும், புதுசாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வரும். ஓகேங்களா? விவசாயம் சார்ந்த பகுதி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோகங்களை இந்த 2026 இந்த விருச்சிக ராசியில், ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒரு சில பேர் இன்சூரன்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026 நல்லபடியாக இருக்கும். இந்த ஏரியாவை பார்க்கக்கூடிய இன்சூரன்ஸ் மேனேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ராஜயோகத்தை வந்து தருவதற்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு இந்த 2026 தனுசு ராசிக்காரங்க எப்படி இருக்கும்? தான் உண்டு தான் வேலை உண்டு, யாருடைய வம்பு தும்புக்கு போகிறதில்ல. வடிவேல் சொல்ல மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, யார் வம்பு தும்புக்கும் நம்ம போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி யார் வம்பு தும்புலையும் போய் மாட்டிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருபலம், இறைபலம், ஆன்மீக பலம், பணபலம் இதெல்லாம் நிறையவே இருக்கும். இந்த பொதுவாகவே சொல்கிறேன். அதே மாதிரி இவங்களுக்கு ஆசிரியர்களோட நேரடி தொடர்பு இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம் அப்படின்னா முதல்ல இவங்க டீச்சருங்களுக்கு தான் அவங்க வந்து
முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் இவங்க போனாதான் இவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆசிரியர் தொழில், ஓகேங்களா, பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். நல்லா கவனிங்க. உங்களுடைய தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்கு 8வது இடத்துல உச்சம் அடைஞ்சிருந்தாலும், அவர் உச்சங்கிற ஒரு பலத்துல இருக்கனால உங்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள்ல மிகப்பெரிய புகழ் இருக்கும். அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, நீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடாது. வெளியூர்ல போய் இருந்தீங்கன்னா, வெளிமாநிலம், வெளிநாடுகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கும். உங்க குழந்தைங்கள் நல்லா படிப்பாங்க. குழந்தைங்களால் எந்த மனக்கசப்பும் வராது. உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தீரும். நரம்பு சார்ந்த பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதை நீங்க சரி பண்ணிக்கங்க. மொத்தத்துல உங்களுக்கு வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். சரிங்களா? தொழில்ல நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த 2026 சம்பாதிக்கலாம். மொத்தத்துல உங்களுக்கு தன வரவு தடையாகாம இருக்கிறதுக்கான அமைப்பு இந்த 2026 முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்துல கண்டிப்பாக தரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சரி, இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி, இது பேசப்படக்கூடிய பொருளாகும். நல்லா கவனிச்சுங்க. நான் 2வது டிஸ்ட்ரிக்ட் 2வது ராசியை சொல்றேன். ஏற்கனவே ஒரு ராசியை சொல்லியிருக்கேன். இப்ப 2வது அந்த அமைப்பை சொல்றேன். கோவை மாவட்டத்தின் ஒரு பகுதியும், ஈரோடு மாவட்டத்தின் ஒரு பகுதியும் பேசப்படக்கூடிய பொருளாகும். அல்லது இந்த ஊர்ல பிறந்த ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதற்குள்ளார இருக்கு. மொத்தத்துல அது பேசப்படக்கூடிய பொருளாகும் அப்படிங்கிறதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, உழைப்பு அசராமல் உழைக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களே, சரிங்களா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம உழைப்பை தவிர நமக்கு வேற எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை கூட பரவாயில்ல, நம்ம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மிகப்பெரிய யோகமா இருக்கும். உங்களுடைய ராசியை வந்து குரு பார்க்கிறார். உங்க ராசிக்கு 3வது இடத்துல வந்து நம்மளுடைய சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலை சரியாகும். ஓகேங்களா? வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அமைப்பு யோகம் உண்டு. விவசாயம் செய்யறவங்களுக்கு விவசாயத்துல மிகப்பெரிய லாபம், ஆதாயம் இருக்கும். பிசினஸ் செய்யறவங்களுக்கு பிசினஸ்ல நஷ்டம் இல்லாத ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு இந்த 2026 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த வகைகள் நீங்க பிசினஸ்க்கு மட்டும்தான் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் வந்து உங்களை கழுத்தெல்லாம் பிடிக்காது. கடன் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து அடைஞ்சு வந்துடும் அப்படிம்பாங்க. எதிலும் உறவுக்காரங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா 2026 வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான வெற்றியை நிச்சயமாக 100% தரும். அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல உங்களுடைய இடது அந்த கை சோல்பட்ட வலி, இந்த மாதிரி இந்த இராணுவக்காரங்களோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்க, இதை இப்படி சொல்றதை விட பக்கத்துல இந்த அடி 2 அடி 3 அடி இந்த நில அடி பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க இந்த 2026 ஃபேஸ் பண்ணணும். அது வெற்றி கடைசியில உங்களுக்கு தான் வரும். அந்த விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கு. எது நடந்தாலும் 2026 வெற்றி மேல் வெற்றி உங்கள் பக்கம் தான் அப்படின்னு விஜயகாந்த் பாடுற மாதிரி உங்க பக்கம் தான் வெற்றி மேல வெற்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தின் சில பகுதி, சேலம் மாவட்டம், அதே மாதிரி தருமபுரி மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய யோகத்தையும் அனுபவிக்க போறாங்க. இதுவும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது வருடத்தின் 11 மாசம் 12வது மாசம் இந்த 4 மாவட்டம் பேசப்படக்கூடிய பொருளாகும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பகல்ல மட்டும் இல்லை சார், நான் நைட்லயும் உழைப்பேன் சார், அசராம உழைப்பேன் சார், எவ்வளோ நேரம் வேணுமாலும் கண்ணு முழிச்சு வேலை பார்க்க சொன்னா நான் நைட் டியூட்டி கூட பார்ப்பேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே, வாழ்க்கையில உயர்ந்த இடத்திற்கு இந்த 2026 போவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். சரிங்களா? தொழில் மாற்றம் உண்டு. சரிங்களா? பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் 2026. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்களுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்கும். உங்களுடைய வாக்கு பலிக்கும். உங்களுடைய வாக்கு வந்து சபை ஏறும். நீங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2026 இருக்கும். குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதாயம் வளர்ச்சி இருக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இது நாள் வரைக்கும் நல்லா படிச்சுக்கலாம்னா கூட இதுக்கு மேல நல்லா படிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலையும் குழந்தைங்களாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கும். நிலபலம், வண்டி வாகனத்தால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகங்கள் இந்த 2026 காத்திருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் தயவு செய்து வாங்கி போடாதீங்க. வாங்கிட்டீங்கன்னா புலிவாலை பிடிச்ச கதையாயிரும். உங்களுக்கு கடன் அடைவதற்கான அமைப்பு வரவே வராது. முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுங்க. வெளியூர், வெளி மாநிலங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு
இரவு நேரத்தில் அதிகம் நீங்கள் முழிச்சு வேலை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும். இருந்த போதிலும் பாதம் கால் சார்ந்த விஷயத்தில் எனக்கு நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி அமைப்பு சார், உட்காந்துட்டே வேலை செய்கிற மாதிரி அமைப்பு சார், கால் வலிக்குது, அது வலிக்குது, ஏதோ ஒரு ஒரு வலியை வந்து உங்களுக்கு இருக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனை, உங்கள் உடம்புல வேற ஒரு இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பீங்க. ஆனால் கரெக்டாக அது நரம்புல இருக்கும், அந்த நரம்பு காலில் இருக்கும். சரி, எனக்கு பிரச்சனை எங்கே இருக்குது ஆனால் காலை சொல்கிறீங்களே அப்படின்னா, காலை சரி பண்ணால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை சரி பண்ணணுன்ட்டு கடைசியில் தான் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் சொல்லுவாங்க. உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருந்தீங்கன்னா 2026 முழுக்க உங்களுக்கு மாபெரும் வெற்றியும் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த 2026ல் நல்லா தெரிஞ்சுங்க, சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதி, திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதி, கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதி, இதெல்லாம் பேசப்படக்கூடிய பொருளாகும். ஏதோ பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அதை நான் இங்கே சொல்ல விரும்பல, கண்டிப்பாக பேசப்படக்கூடிய பொருளாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, எது நடந்த போதிலும் நான் நானாக இருக்கிறேன். அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தேவை என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, ஆன்மீகம், இறைபலம், பணபலம் சார்ந்த ஒரு அமைப்பில் நல்ல ஒரு யோகத்தை அடையக்கூடிய தனுசு ராசிக்கு இதே குரு தான் அதிபதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடை பயணம் மேற்கொண்டீங்கன்னா 2026ல் நீங்கள் நடப்பயணம் மேற்கொள்ளுங்க. பழனி போங்க, திருப்பதி போங்க, ஏதாவது ஒரு கோயில் போங்க, திருச்செந்தூர் போங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த 2026ல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், இப்போ நிறைய சஞ்சலத்தோடு இருக்கீங்க, இந்த சஞ்சலங்கள் பூரா களையப்பட்டு உங்களுக்கு அந்த இறைபலத்தால், இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் ஒரு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வரும்னு அர்த்தம். உள்ளூர்ல கிடையாது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு 100% இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக மீனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வாய் தான் பிரச்சனை. வாய், உணவு சார்ந்த விஷயமாகட்டும், பேச்சு சொல் பேசுகிற விஷயமாகட்டும், இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். யார்கிட்டையும் புலம்பாதீங்க, எனக்கு வாழ்க்கை அப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. இப்படி நீங்கள் புலம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்களை விட்டு வெளியில் போயிடும். புலம்பாதீங்க, இருக்கிறத வச்சுட்டு மன நிறைவோட வாழ கற்றுங்க. 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். யாரையும் நினச்சி கவலைப்படாதீங்க, யாரும் உங்களை நினச்சி கவலைப்படக்கூடிய அமைப்பில் இல்லை, ஆனால் நீங்களும் யாரை நினச்சி கவலைப்படக்கூடிய அந்த அமைப்பு வேண்டாம். 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய வருடமாக இருக்கிறது. மதுரை மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தினுடைய சில பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், இதெல்லாம் பேசப்படக்கூடிய பொருள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 2026 ஒரு சில ராசிகளை தவிர பெரும்பாலான ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகங்களையும் வெற்றியுமே அடையக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.